அருமையானவர்களை, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். மார்க் 10:51 பாருங்க. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழி அருகே இயேசுவுக்கு பின் சென்றான். எல்லோரும் அவனை குருடன்ட்டாங்க. பத்திமே ஒரு பெரிய கனம் பெற்றவனுடைய பிள்ளையா இருக்கிறான். ஆனா இந்த கண் பார்வை இல்லை. அவன் இப்ப அடையாளத்தில் இருந்தவனா இருக்கிறான். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு பெரிய வெளிப்பாடு, கண் உள்ளவனுக்கு இருந்த வெளிப்பாடை காட்டிலும் கண் இல்லவனுக்கு, ஆனா இவனுக்கு ஒரு வெளிப்பாடு என்னன்னா, இயேசுவே தாவீதின் குமாரனே. இயேசுவ அவங்கெல்லாம் தச்சனின் மகன் அப்படிலாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப, இந்த கண் தெரியாதவன் சொல்றான், தாவீதின் குமாரனே. உடனே பேசாதிருக்கும்படி அதட்டுறாங்க. இன்னும் அதிகமாக கூப்பிடுகிறான். இயேசு அந்த வெளிப்பாடு ஈர்த்தது. அவர் அவனை அழைத்து வர சொல்கிறார். உடனே கொண்டு வராங்க. இயேசு எடுத்தவனே போயிட்டு, கண்ணை அப்படி, உனக்கு நான் கண்ணை தரேன், சுகம் தரேன், அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. அவர் ஜென்டிலா ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க. அதான் இயேசு. வந்தவனே கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். இயேசு அவனை ரெஸ்பெக்ட் பண்ணார். அது வரைக்கும் யாரும் அவனை மதிக்கல. ஆனா இயேசு அவனை மதித்தார். நான் சொல்றேன், இயேசு உங்களை ரெஸ்பெக்ட் பண்றாரு. இயேசு நினைச்சா எது வேணா உங்க வாழ்க்கையில செஞ்சுட்டு போயிருக்கலாம். ஆனா இயேசு உங்களை ரெஸ்பெக்ட் பண்றாரு. இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். அப்ப தேவன் மென்மையானவர். நம்மளை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல தேவன் இவர். என்னை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேன், என்னை எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவனை வேல்யூ பண்றேன், அவனை ரெஸ்பெக்ட் பண்றேன். அவன் அவர் நீங்க உங்களை பார்த்து கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும், நான் உனக்கு என்ன செய்யணும். அவன் பாருங்க, உலகத்துல ஒரு பெரிய பணக்காரர் வந்து அந்த கேள்வி கிட்ட எப்படி இருக்கும். அதை காட்டிலும் இந்த உலகத்தை உண்டாக்கி உருவாக்கி ஆளுகை செய்கிற தேவன் அவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும். அவன் அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் செய்வார். அவர் தவறவே மாட்டார். அவர் வாக்கு தவறவே மாட்டார். அவர் சொல் நிச்சயம் நிறைவேறும். அவர் உங்கள்கிட்ட அப்படி சொல்லி இருக்கிறாரு. சாலமோன்கிட்ட போய் கேட்டாரு, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். அவனும் சொன்னா, அவன் விரும்பினதை கொடுத்தார், ஞானத்தை. விரும்பாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க விருப்பத்திற்கும் அப்பாற்பட்டு கிரியை செய்கிற நல்ல தேவன் அவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். ஆமென். இவன் சொல்லுகிறான், நான் பார்வையடைய வேண்டும். உன்னை இயேசு சொல்லுகிறாரு, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்தான். நான் சொல்றேன், இன்ஸ்டன்ட் மிரக்கிள் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. நீங்க சில காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கீங்க ஆண்டவரிடத்துல. ஆண்டவர் இன்ஸ்டன்டா அதை செய்ய போகிறாரு. நீங்க நினைக்கலாம், இதெல்லாம் நமக்கு கிடைக்க இத்தனை வருடங்கள் ஆகும், ஒரு வீடை கட்டணும்னா இவ்வளவு வருஷம் ஆகும். ஆண்டவர் சொல்லாரு, இன்ஸ்டன்ட் மிரக்கிள். ஆமென். வெல்த் டிரான்ஸ்ஃபர் உண்டாகும், இன்ஸ்டன்ட் மிரக்கிள் உண்டாகும். நான் சொல்றேன், வியாதி சுகமாகிறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, இன்ஸ்டன்ட் மிரக்கிள். ஆமென். உடனே சுகம், சரீரத்துல உடனே கட்டிகள் மறையும், உடனே செயல்படாத உறுப்புகள் செயல்படும், உடனே அற்புதம் நடக்கும். ஏன்னா இயேசுவின் வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அவர் கேட்டிருக்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும்னு. அவர்கிட்ட நீங்க சொல்லியிருக்கிறீங்க, நீங்க தானே என்கிட்ட கேட்டீங்க, நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன்னு. அவர் கிரியை செய்வார். உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சித்தது என்று இயேசு சொல்லி, உடனே அவருடைய வார்த்தையின்படியே அற்புதம் நடக்கும். உங்க வாழ்க்கையில் அவருடைய அற்புதத்தை அனுபவிப்பீங்க. நீங்கள் நடமாடும் சாட்சிகளாய் நிற்பீங்க. அதை பார்த்து அநேகர் இயேசுவுக்கு பின் வருவார்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய பெரிய காரியங்களை செய்வார். அவர் இன்று உங்களை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். அவர்கிட்ட போய் சொல்லுங்க. நீங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்வார். பெரிய சாட்சி உங்களுக்கு இருக்கும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.